கைஸ் இந்த சம் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019 கேட்ட ஒரு கொஷின். இந்த கொஷின் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். அதில் பாருங்கள், ஒரு சுமை ஊர்தியில் சுமையை இறக்க ஏதுவாக 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் ஒரு சாய்வுதளம் உள்ளது. அதாவது சுமை ஊர்தினா அந்த லோடு வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லோடு வண்டியிலேருந்து லோடு இறக்கிறதுக்கு ஒரு சாய்வுதளம் போட்டிருக்காங்க. ஸோ அது ஃப்ளோரில் வந்து அது 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஏற்ற கோணம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல கோணம் போடணும். ஏற்ற கோணம்னா இந்த சாய்வுதளம் ஏறுற இடத்துல அந்த கோணம் போடணும். நமக்கு தரையிலேருந்து சாய்வுதளத்தில் உச்சி கொடுத்துட்டாங்க 0.9 மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் 0.9 மீட்டர் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அந்த டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு பர்பெண்டிகுலர் ரைட் சைடில் இந்த பக்கம் வந்து 30 டிகிரி கோணம். நமக்கு உயரம் தெரியும் 0.9 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோணம் தெரியும் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கோணத்தை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபார்முலா தான் இந்த சம் போட போகிறோம். அந்த தீட்டா அந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் இருக்கிறது வந்து பர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். அதாவது எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பி அப்படின்னு போட்டுக்கிறேன், 0.9 மீட்டர் அப்படிங்கிறது. அந்த கர்ணம் அப்படின்னு சொல்லியா ஹைப்போட்டெனஸ், அது வந்து ஹைப்போட்டெனஸ் சொல்லுவாங்க. ஹெச்ன்னு போட்டு கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம். சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு படிச்சிருப்போம். இதை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நேம் கொடுத்துக்கலாம். ஏபிசி, ஏபிஓ, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த கர்ணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த ஃபார்முலா நம்ம கர்ணம் நம்மகிட்ட இருக்குது. கர்ணம் தான் கண்டுபிடிக்கணும். சாய்வுதளத்தோட நீளம் தான் கர்ணம். ஸோ கர்ணம் கண்டுபிடிக்கணும். தீட்டா நம்மகிட்ட இருக்குது, எதிர்பக்கம் நம்மகிட்ட இருக்குது 0.9 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறது வந்து சைன் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அந்த சம்ம போட முடியும். சைன் தீட்டா அப்படிங்கிறது எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு தெரியணும். அப்புறம் சைன் தீட்டாவுடைய வேல்யூஸ் தெரியணும். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. ஸோ அது 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1/2, 1/√2, √3/2, 1 அப்படின்னு முடியும். காஸ் தீட்டா வேல்யூ அப்படியே திருப்பி எழுதுனா காஸ் தீட்டா 1, √3/2, 1/√2, 1/2, 0. டேன் தீட்டா வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அந்த வேல்யூ அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே டேன் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நான் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சைன் தீட்டா நமக்கு தெரியும் 30 டிகிரி. சைன் தீட்டா 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. ஸோ 1/2 போட்டுக்கலாம். எதிர்பக்கம் வந்து 0.9 மீட்டர் நம்ம கொடுத்துட்டாங்க. கர்ணம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது சாய்வுதளத்தின் நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வகுத்தில் இருக்கிற அந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். அந்த 1/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைகீழ் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0.9, 2/1 ஆயிரும். அதனால் நம்ம வந்து 2ன்னு போட்டுக்கிறோம். 0.9 × 2 அப்படிங்கிறது 1.8 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1.8 மீட்டர். ஏன்னா ஆன்சர் கொஷின் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஆன்சரும் மீட்டரில் இருக்குது. ஸோ சி தான் ஆப்ஷன். 1.8 மீட்டருங்கிறது ஆன்சர். ஸோ இதில் பாருங்கள், சம் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். 30 டிகிரி இருக்கும், 0.9 மீட்டர் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த டயக்ராம்லாம் போட்டுருவோம். இது வரைக்கும் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். 30 டிகிரி போட்டு இந்த அளவெல்லாம் குறிச்சிருவோம். பட் இதுக்கப்புறம் அந்த கர்ணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு சைன் தீட்டாவா, காஸ் தீட்டாவா, டேன் தீட்டாவாங்கிறது தெளிவாக தெரியணும். இந்த டேபிள் வந்து கம்பல்சரி படித்து வச்சுக்கணும். சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து எதிர்பக்கம் பை கர்ணம்னு சொல்கிறோம். காஸ் தீட்டா வந்து அடிப்பக்கம் பை கர்ணம், பேஸ்ன்னு சொல்லுவோம். டேன் தீட்டா வந்து எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். அதாவது டேன் தீட்டாவில் கர்ணம் வராது, சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு கர்ணம் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிளையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் 1/sin தீட்டா அப்படிங்கிறது வந்து கொசிகன் தீட்டா, 1/cos தீட்டா வந்து சீக்கன் தீட்டா, அடுத்தது 1/tan தீட்டா காட் தீட்டா அப்படின்னு படிப்போம். இப்போ காட் தீட்டாக்கு ஒரு கோணம் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம டேன் தீட்டா 1/tan தீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாவே காட் தீட்டாவுக்கு வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சம்.